புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இந்த படத்துல நம்ம பார்த்து கொண்டிருக்கும் இந்த பெண்மணியின் பெயர் நிமிஷா பிரியா. நமது இந்திய நாடு கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு செவிலியர், நர்சு. இந்த நிமிஷா பிரியா என்கின்ற பெண்மணிக்கு வருகின்ற 16ஆம் தேதி அன்று மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருக்கிறது. ஆனால் அந்த மரண தண்டனை நமது நாட்டில் அல்ல, ஏமன் நாட்டில் வருகின்ற 16ஆம் தேதி நிறைவேற்றப்பட இருக்கிறது. யார் இந்த நிமிஷா பிரியா என்பவர்? எதற்காக நமது நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு ஏமன் நாட்டில் மரண தண்டனை கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலி கொண்டு போடுவோம். நிமிஷா பிரியாவின் வழக்கு விவரம். முதல்ல இந்த நிமிஷா பிரியா என்பவரோட வழக்கு ஊடக வெளிச்சத்திற்கு வந்ததற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் படத்துல இருக்கிற இந்த சாமுவேல் ஜெரோம் பாஸ்கரன் என்பவர். இவர் ஒரு மனித உரிமை ஆர்வலர், ஏமன் நாட்டில் தான் வசித்து வருகிறார். இவர் மூலமாகத்தான் இந்த நிமிஷா பிரியாவோட வழக்கு ஊடகத்தின் வாயிலாக வந்திருக்கு. இந்த வழக்கோட பின்னணி, கேரள மாநிலத்தைச் சேர்ந்த இந்த நிமிஷா பிரியா என்பவர் கடந்த 2008ஆம் ஆண்டில் ஏமன் நாட்டிற்கு செவிலியர் பணிக்காக செல்கிறார். ஏமன் நாட்டில் உள்ள ஒரு சில ஹாஸ்பிட்டல்ல இவர் நர்ஸாக பணிபுரிந்து வந்த நிலையில் 2011ஆம் ஆண்டு அவரது சொந்த ஊரான கேரளாவுக்கு திரும்பி வராங்க. அதே ஆண்டில் 2011ஆம் ஆண்டில் டோமி தாமஸ் என்பவரை இந்த நிமிஷா பிரியா என்பவர் திருமணம் செய்து கொள்கிறார். திருமணம் செய்து கொண்ட நிமிஷா பிரியா அவரது கணவரான டோமி தாமஸுடன் மீண்டும் பணிக்காக ஏமன் நாட்டிற்கு போறாங்க. அங்கு இவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கிறது. ஆனால் ஒரு நர்ஸாக பணிபுரிந்து கொண்டிருக்கும் நிமிஷா பிரியாவோட வருமானத்தை கொண்டு ஏமன் நாட்டில் ஃபேமிலியை மெயின்டைன் பண்ண முடியல, அதற்குண்டான வருமானம் போதவில்லை என்கின்ற காரணத்தினால் 2014ஆம் ஆண்டில் டோமி தாமஸ் மற்றும் அவர்களுடைய குழந்தை 2 பேரும் இந்தியாவுக்கு திரும்பி வந்துடுறாங்க. எப்படியாவது வருமானத்தை அதிகரித்து மீண்டும் ஏமன் நாட்டிற்கு நிமிஷா பிரியாவோட கணவரையும் குழந்தையும் வரவழைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற முயற்சியில் நிமிஷா பிரியா ஈடுபடுறாங்க. ஒரு நர்ஸாகவே பணிபுரிந்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக ஏமன் நாட்டை டெவலப் ஆக முடியாதுன்ட்டு நிமிஷா பிரியாவுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வைத்து ஏமன் நாட்டிலேயே ஒரு மருத்துவமனை தொடங்குவதற்குண்டான முயற்சியில இறங்குறாங்க. ஆனால் ஏமன் நாட்டில் ஒரு சட்டம் உள்ளது. அந்த இடத்துல யாராவது ஒரு புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டில் பிறந்த ஒரு குடிமகன் கண்டிப்பாக பங்குதாரராக இருக்க வேண்டும் என்கின்ற விதிமுறைகள். அந்த சமயத்தில் தான் ஏமன் நாட்டின் குடிமகனான தலால் அப்தோ மஹதி என்பவர் நிமிஷா பிரியாவோட நினைவுக்கு வராருங்களாம். அந்த மஹதி என்பவரை ஒரு பார்ட்னராக இணைத்து நிமிஷா பிரியா கடந்த 2015ஆம் ஆண்டில் ஏமன் நாட்டில் ஒரு புதிய மருத்துவமனையை திறக்கிறாங்க. சரி, ஏமன் நாட்டு குடிமகனான இந்த தலால் அப்தோ மஹதி என்பவர் நிமிஷா பிரியாவுக்கு எப்படி பழக்கமானார்? நிமிஷா பிரியா பணிபுரிந்து கொண்டிருந்த மருத்துவமனையில் தான் இந்த மஹதி என்பவரோட குழந்தை டெலிவரி ஆயிருக்கு. சோ மருத்துவம் சம்பந்தமாக அந்த அம்மா பணிபுரிந்து கொண்டிருந்த மருத்துவமனைக்கு வந்து போய் கொண்டிருந்த சமயத்தில் ஏற்பட்ட நட்பு தான் நிமிஷா பிரியா திறந்த மருத்துவமனையோட பார்ட்னர் ஆகிறார் இந்த மஹதி என்பவர். மஹதி மற்றும் நிமிஷா பிரியா இருவரும் இணைந்து 2015ஆம் ஆண்டில் மருத்துவமனை திறந்த நிலையில் 2017ஆம் ஆண்டு திடீரென்று இந்த தலால் அப்தோ மஹதி என்பவர் பிணமாக கண்டெடுக்கப்படுகிறார். அதுவும் எப்படி இறந்த நிலையில் பிணமாக கண்டெடுக்கப்படுகிறார்? தண்ணீர் தொட்டிக்குள்ள 2ஆக வெட்டப்பட்ட நிலையில். யார் இந்த கொலையை செய்திருக்க கூடும் என்கின்ற விசாரணையில் இறங்குறாங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்து ஏமன் நாட்டோட எல்லையில் இந்த நிமிஷா பிரியா என்பவர் இந்த கொலை வழக்கு சம்பந்தமாக கைது செய்யப்படுகிறார். 2017ஆம் ஆண்டில் கைது செய்யப்பட்ட நிமிஷா பிரியா ஏமன் நாட்டோட தலைநகரான சனாவில் உள்ள சென்ட்ரல் ஜெயில அடைக்கப்படுகிறார். பிறகு இந்த வழக்கு ஏமன் நாட்டில் சனா நகர் நீதிமன்றத்தில் நடக்குது. 2020ஆம் ஆண்டில் நிமிஷா பிரியாவிற்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. ஏமன் நாட்டு நீதிமன்றம் விதிக்கப்பட்ட இந்த மரண தண்டனையை எதிர்த்து நிமிஷா பிரியா அப்பீல் பண்றாங்க, மேல்முறையீடு பண்றாங்க. ஆனால் அந்த மேல்முறையீடிலும் 2023ஆம் ஆண்டில் தீர்ப்பு வருகிறது, நிமிஷாவுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டது என்று. ஏமன் நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு மரண தண்டனை எப்படி விதிக்கப்படுகிறது என்றால், அந்த ஏமன் நாட்டோட அதிபர் முதலில் ஒருவருக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கு ஒப்புதல் அளிப்பாராம். அந்த அதிபர் கொடுத்த ஒப்புதல் அந்த நாட்டோட அரசு வழக்கறிஞர்கிட்ட போகுமா. அதற்கு பிறகுதான் ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுமா. ஆனால் இதே ஏமன் நாட்டில் இன்னொரு விதிமுறையும் வச்சிருக்காங்களாம். சட்டப்படி ஷரியத் என்கின்ற சட்டம் ஏமன் நாட்டில் அமலில் இருப்பதால் இந்த ஷரியத் சட்டம் விதிக்கும் விதிமுறையின்படி மரண தண்டனை விதிக்கப்பட்டவருக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று சொன்னால் அது சட்டத்தால் கூட முடியாதுங்களாம்.
யாருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ரத்து பண்ற அதிகாரம் இருக்குன்னு சொன்னா பாதிக்கப்பட்ட குடும்பம் நினைத்தால் மட்டும்தான். அதாவது நிமிஷா பிரியாவால் கொலை செய்யப்பட்டு இறந்து போன மகதியோட குடும்பம் நினைத்தால் மட்டும்தான் நிமிஷா பிரியாவை காப்பாற்ற முடியுமாம். கொலை செய்யப்பட்ட மகதி ஃபேமிலியோட எப்படியாவது பேச்சுவார்த்தை நடத்தி நிமிஷா பிரியாவை காப்பாற்ற முடியுமா என்கின்ற முயற்சியில் நிமிஷா பிரியாவோட தாயாரான பிரேமா குமாரி என்பவர் இறங்குறாரு. ஏமன் நாட்டில் வசித்து வரும் மனித உரிமை ஆர்வலரான சாமுவேல் ஜெரோம் பாஸ்கர் என்பவர் மூலம்தான் இந்த முயற்சி எல்லாம் நடக்குது. கடந்த 2017ஆம் ஆண்டில் நிமிஷா பிரியாவோட இந்த வழக்கை ஊடக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததும் இந்த சாமுவேல் ஜெரோம் பாஸ்கரன் என்பவர் தான். மகதி கொலை வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருந்த நிலையில் இந்த கொலையை நிமிஷா பிரியா செய்யவில்லை என்கின்ற வாதத்தை நிமிஷா பிரியா தரப்பிலிருந்து எடுத்து வைக்கப்படுகிறது. அதாவது நர்ஸாக நான் ஏமன் நாட்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன். என்னுடைய வருமானம் போதாத காரணத்தினால் என்னுடைய ஃபேமிலியை என் கூட வச்சுக்க முடியல, கேரளாவுக்கு திருப்பி அனுப்பிட்டேன். அதனால என்னுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்காக புதிதாக ஒரு மருத்துவமனை தொடங்குவதற்காகத்தான் இந்த மகதி என்பவரை பார்ட்னராக இணைத்து ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணோம். ஹாஸ்பிட்டல் நல்லா தான் போயிருந்தது. என்னுடைய குடும்பத்தை ஏமன் நாட்டிற்கு வரவழைக்கும் முயற்சியில நான் ஈடுபட்டிருந்த சமயத்தில் திடீரென்று உள்நாட்டு போர் வெடிக்கிறது. ஏமனில் வெடித்த இந்த உள்நாட்டு போர் சமயத்தில் தான் ஏமன் நாட்டில் சிக்கி இருந்த இந்தியர்களை மீட்டு கொண்டு போவதற்காக இந்திய அரசாங்கம் ஆபரேஷன் ரஹோத் ஒன்றை உருவாக்கி நிறைய இந்தியர்களை மீட்டுட்டு போனாங்க. ஆனால் ஏமன் நாட்டை விட்டு வருவதற்கு விருப்பம் இல்லாத இந்தியர்கள் அங்கேயே தங்கிடுறாங்க. அப்படி ஏமன் நாட்டை விட்டு நான் வரலன்னு சொன்ன ஒரு சில இந்தியர்களில் இந்த நிமிஷா பிரியாவும் ஒருவர். ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச கையில இருந்த காசு மற்றும் 50 லட்சம் ரூபாய், அதாவது புதிய மருத்துவமனை திறப்பதற்காக 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கி எல்லா பணத்தையும் வச்சுதான் ஒரு புதிய மருத்துவமனையை திறந்தோம். இந்த நிலையில் தான் உள்நாட்டு போர் வெடித்தது. எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியும் அப்படின்றதுக்காக தான் அந்த அம்மா அங்கேயே இருந்துடுறாங்களாம். நல்லா தான் போயிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் நல்லா தான் போயிருந்ததுங்க. ஆனால் திடீரென்று இந்த மகதி என்பவர் எனக்கு ரொம்ப கொடுமை கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதாவது நிமிஷா பிரியாவோட மருத்துவமனை பார்ட்னரான அந்த மகதி என்பவர் நிமிஷா பிரியாவுக்கு அதிகமான கொடுமையை கொடுக்க ஆரம்பிச்சாராம். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய டார்ச்சர் செய்ய ஆரம்பிச்சாராம். நாளாக இந்த கொடுமை அதிகரித்து ஒரு கட்டத்துக்கு மேல பிசிக்கலா பாருங்க நிமிஷா பிரியாவை அந்த மகதி டார்ச்சர் பண்ணாராம். இன்னும் ஒரு படி மேல போயிட்டு நிமிஷா பிரியா ஏமன் நாட்டை விட்டு எங்கேயும் சென்று விடக் கூடாது என்பதற்காக அவருடைய பாஸ்போர்ட் எல்லாம் பாருங்க முடக்கி வச்சிட்டாராம். அதாவது ஒழிச்சு வச்சினாராம் அந்த மகதி. எப்படியாவது மகதியோட கொடுமையிலிருந்து மீண்டு ஏமன் நாட்டை விட்டு சென்று விட வேண்டும் என்பதற்காக மகதி ஒழித்து வைத்திருக்கும் பாஸ்போர்ட்டை எடுக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே அந்த மகதிக்கு நிமிஷா பிரியா பாருங்க மயக்க மருந்து தான் கொடுத்தாங்களாம். அதுவும் எப்படிங்க? ஊசி வழியாக அவரை தூங்க வைக்கிறதுக்காக மயக்க ஊசிய மகதிக்கு போடுறாங்களாம். நிமிஷா பிரியா செலுத்திய மயக்க ஊசி அதிக அளவில் மகதியோட உடலுக்குள் சென்றதால் அவர் திடீர்னு இறந்துடுறாரு. அந்த பயத்துல என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கிருந்து ஓடிட்டேன் நானு. என்னை 1 மாதம் கழித்து கைது பண்ணாங்க. நான் இந்த கொலையை செய்யலைங்க, மயக்க ஊசி தான் போட்டேங்க, அது திடீர்னு அளவு அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி நிமிஷா பிரியா தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இப்படி எந்தெந்த விதத்திலோ நிமிஷா பிரியா தரப்பிலிருந்து எடுத்து வைக்கப்பட்ட வாதங்கள் அனைத்தையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதற்கு காரணம் அந்த மகதி என்பவரை கண்டெடுக்கும் பொழுது அவருடைய உடல் 2ஆக வெட்டிய நிலையில் தான் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. தான் செலுத்திய மயக்க ஊசியோட அளவு அதிகமான காரணத்தினால் அவருடைய உயிர் பிரிந்து விட்டதுன்னு சொல்லும் போது அவருடைய உடலை 2ஆக வெட்டியது யாரு? அடுத்தடுத்து பல கட்ட விசாரணைக்கு பிறகு ஒட்டுமொத்தமான உண்மை வெளியே வருது பாருங்க. திட்டமிட்டே பிளான் பண்ணி அந்த மகதி என்பவரை இந்த நிமிஷா பிரியா கொலை செஞ்சிருக்காங்கன்ட்டு பங்குதாரராக இணைத்து புதிதாக திறக்கப்பட்ட மருத்துவமனை ஏமன் நாட்டில் நல்ல நிலையில் போய்கொண்டிருந்த நிலையில் பேராசை, எப்படியாவது அந்த மருத்துவமனைக்கு பங்குதாரரை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம மட்டுமே முழு உரிமையாளராக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பேராசையின் காரணமாகத்தான் பாருங்க அந்த மகதி என்பவரை இந்த நிமிஷா பிரியா கொலை பண்றாங்க. இது சம்பந்தப்பட்ட அனைத்து சாட்சிகள் மற்றும் ஆதாரங்கள் நீதிமன்றத்தின் வாயிலாக வெளியே வந்தது. சோ ஆதாரபூர்வமாக அந்த மகதி என்பவரை கொலை செய்தது இந்த நிமிஷா பிரியா என்பவர் தான் என்று நீதிமன்றம் உறுதி செய்துதான் இவருக்கு மரண தண்டனை விதிக்கிறாங்க. 2020ஆம் ஆண்டில் விதிக்கப்பட்ட இந்த தண்டனையை எதிர்த்து நிமிஷா பிரியா அப்பீல் பண்றாங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். நிமிஷா பிரியா செய்த அப்பீலும் பாருங்க 2023ஆம் ஆண்டில் ரத்து செய்யப்பட்டு அந்த அம்மாவுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை உறுதி பண்றாங்கன்ட்டு. நிமிஷா பிரியாவுக்கு வழங்கப்பட்ட இந்த மரண தண்டனை இந்த மாதம் ஜூலை மாதம் வருகின்ற 16ஆம் தேதி அன்று நிறைவேற்றப்பட இருக்கிறது. அது என்ன மாதிரியான மரண தண்டனை கொடுக்க போறாங்கன்ட்டு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த மரண தண்டனையில் இருந்து நிமிஷா பிரியாவை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஏமன் நாட்டு அதிபரால் கூட முடியாது.
ஒரே ஒருவரை தவிர. ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஏமன் நாட்டில் ஷரியத் சட்டம் அமலில் இருக்கு. அந்த ஷரியத் சட்டம் விதிக்கும் விதிமுறையின்படி பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவங்க மன்னித்தால் மட்டும்தான் ஒருவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை ரத்து செய்ய முடியும் என்று. அந்த முயற்சியில் தான் கடைசியாக நிமிஷா பிரியாவோட ஃபேமிலி இறங்குறாங்க, இந்த தீபா ஜோசப் என்பவரின் உதவியின் மூலமாக. நிமிஷா பிரியாவோட தாயாரான பிரேமா குமாரி மற்றும் மனித உரிமை ஆர்வலான இந்த ஜெரோம் என்பவர் முயற்சியின் மூலம் தீபா ஜோசப் என்பவர் தலைமையில் சேவ் நிமிஷா பிரியா இன்டர்நேஷனல் ஆக்ஷன் கவுன்சில் ஒன்றை உருவாக்கி ஃபண்ட்ஸை திரட்டுறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹவுத்தி குழுவோட கட்டுப்பாட்டில் தான் பாருங்க ஏமன் நாட்டோட ஒரு பகுதி இருக்கு. இப்போ இருக்கிற ஏமன் நாட்டோட அதிபரே இந்த ஹவுத்தி பிரிவை சேர்ந்தவர் தான். நமது இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு ஏமன் நாட்டில் மரண தண்டனை இன்னும் 4 நாட்கள்ல கொடுக்க போறாங்க. இந்திய அரசாங்கம் எதிலுமே தலையிட மாட்டாங்களா அப்படின்ட்டு கேள்வி கேட்டால், அந்த அம்மா இன்னமும் உயிரோடு இருக்காங்கன்னா அதற்கு காரணமே இந்திய அரசாங்கம் எடுத்த நிறைய நடவடிக்கையின் மூலமாகத்தான். இது யார் சொல்றதுங்க? நாங்க சொல்லலங்க, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்லுது. அதாவது பாருங்க, ஹவுத்தி குழுவுடன் நமது இந்திய அரசாங்கம் தூதரகம் எதுவும் பாருங்க நேரடி தொடர்பு இல்லாத காரணத்தினால் சவுதி அரேபியா தூதரகம் மூலமாகத்தான் எல்லா மெசேஜஸையும் பாஸ் பண்ண முடியும், எல்லா தகவல்களையும் அங்கிருந்து வாங்க முடியுங்களாம். அந்த வகையில மரண தண்டனையில் இருந்து எப்படியாவது நிமிஷா பிரியாவை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற முயற்சியை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நிறைய பண்ணாங்களாம். ஆனால் அந்த முயற்சிகள் எதுவும் பாருங்க பலனளிக்கவில்லை. அதற்கு காரணம் ஒரே ஒரு ஆப்ஷன், கொலை செய்யப்பட்ட மகதியோட குடும்பம் நினைத்தால் மட்டும்தான் நிமிஷா பிரியாவை காப்பாற்ற முடியும். அதுவும் எதன் வழியாக? நஷ்ட ஈடு, இழப்பீட்டு தொகை, பிளட் மணின்னு சொல்றாங்க ஏமன் நாட்டில். அதாவது பாருங்க, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொலை செய்தவர் ஏதாவது ஒரு தொகையை கொடுக்கிற பட்சத்தில் அதை பிளட் மணியாக ஏற்றுக்கொண்டு மன்னிக்க விருப்பம் இருந்தால் அந்த குடும்பம் மன்னிச்சுட்டா மரண தண்டனையில் இருந்து தாராளமாக காப்பாத்திடலான்ட்டு. தீபா ஜோசப் என்பவர் தலைமையில் திரட்டப்பட்ட நிதி மற்றும் நிமிஷா பிரியாவோட தாயார் கிட்ட இருக்கிற பணம் எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட பாருங்க, மகதியோட ஃபேமிலி கிட்ட பேசின பிளட் மணி டிமாண்ட் $1 மில்லியன் அமெரிக்க டாலர் தரேன்னு சொன்னாங்களாம். அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் $1 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு 8,50,00,000. அந்த 8,50,00,000 ரூபாய் வரைக்கும் மகதியோட ஃபேமிலிக்கு கொடுக்குறேன்ட்டு அவங்க பாருங்க முன் வந்திருக்காங்க. இந்த பிளட் மணியை ஏற்றுக்கொண்டு எப்படியாவது நிமிஷா பிரியாவிற்கு மன்னிப்பு வழங்குங்கள் என்று. ஆனால் மகதியோட குடும்பத்தார் தரப்பிலிருந்து அந்த பிளட் மணியை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லைங்களா. இது சம்பந்தமாக எந்த ஒரு பதிலும் சொல்லிங்களா. என்னன்னு சொல்லுவாங்க, எப்படி மன்னிப்பாங்க? 2 வெட்டி கொலை செய்த உங்களுக்கு நான் மன்னிப்பு கொடுத்துறேன், நீங்க கொடுக்குற பணத்தை கொடுங்கன்னு ஏத்துக்கினேன், மன்னிப்பு கொடுத்துருவாங்களா? நம்பி பார்ட்னராக வந்த ஒருத்தரோட உயிரை பேராசைக்காக பறிச்ச அவங்களுக்கு எப்படி மன்னிப்பு கொடுப்பாங்க? எப்படி மன்னிப்பு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். சேவ் நிமிஷா பிரியா, சேவ் நிமிஷா பிரியா என்னப்பா இது? நமது இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவங்க ஏமன் நாட்டில் இதே போல மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருக்கிறாங்க, அவங்களை காப்பாற்ற கூடாதா அப்படின்னு ஒரு பக்கம் சேவ் நிமிஷா பிரியா நிமிஷா பிரியான்னு சொல்லுகிறாங்க. ஏன் இப்போ நம்ம நாட்டில் இந்த மாதிரி ஒரு கொலை செய்த குற்றவாளிக்கு மன்னிச்சு விட்டுருவாங்களா? இல்ல கொலை செய்யப்பட்டு ஒரு உயிரை இழந்த குடும்பம், நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு குடும்பம் நம்ம நாட்டில் வந்து இல்லைங்க அவர் தெரியாம கொலை பண்ணிட்டாருங்க, பிரச்சனை கிடையாது, நான் அவங்க கிட்ட இருந்து ஒரு 8 கோடி ரூபாய் வாங்கினேன், நான் மன்னிப்பு கொடுத்துறேன், நான் பிரச்சனை கிடையாது, அவங்களை விடுதலை பண்ணுங்கன்னா விடுதலை பண்ணுவாங்களா? அந்த சட்டம் நம்ம நாட்டில் கிடையாது. ஆனால் ஏமன் நாட்டில் ஷரியத் சட்டம் விதிக்கிற விதிமுறை, பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு கொலை செய்தவர் இந்த மாதிரி வந்து ஒரு பிளட் மணி கொடுத்துட்டாங்கன்னா மன்னிப்பு கொடுக்கலான்ற ஒரு ரூல் இருக்கு, அதை ஃபாலோ பண்றாங்க. ஓகே, ஆனால் நிமிஷா பிரியாவிற்கு மன்னிப்பு நாங்க ஏன் கொடுக்கணும்ட்டு மகதி குடும்பம் கேக்குது. சோ 4 தினங்களே உள்ள நிலையில் வருகின்ற 16ஆம் தேதி அன்று நிமிஷா பிரியாவிற்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு இன்னும் 4 தினங்களே உள்ளது. அந்த 4 தினங்களுக்குள் எப்படியாவது மகதி ஃபேமிலியை தொடர்பு கொண்டு மீண்டும் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நஷ்ட ஈடு கொடுத்து மரண தண்டனையில் இருந்து காப்பாற்றப்படுவாரா நிமிஷா பிரியா? உப்பு தின்னவங்க தண்ணியை குடிக்கணும், தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சாகணும். இதுதானே நியாயம், இதுதான் நீதி, இதுதானே உண்மை. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த நிமிஷா பிரியாவோட வழக்கை குறித்தும் இந்த நிமிஷா பிரியாவிற்கு வழங்கப்பட்ட மரண தண்டனை நியாயமா நியாயம் இல்லையா என்பதை குறித்தும் உங்க கருத்து நீங்க பதிவு பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.